கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, வணக்கம். சிஎஸ்நாத்னாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஜெபிப்போம். இரக்கத்தினை சொல்ல பல்லவத்தின் பிதாவே, கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் காத்து இந்த புதிய வாரத்தை காண செய்து நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தின் முதல் நாளும் கூட எங்கள் அனைவரையும் முதல் ஆராதனைகளை வந்து கலந்து கொள்ள வாய்ப்பினை ஏற்படுத்தின நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தியானிக்கிற உமது வார்த்தைகளை, உமது சத்தியத்தை உள்ளது உள்ளபடி அடியனுக்கு தியானிப்பதற்கு, சொல்வதற்கு ஞானத்தை தந்துடலுங்க. இன்னும் வந்து கொண்டு இருக்கும் ஆத்மாவை நல்லபடியாக வந்து சேர்த்தரலுங்க. இந்த சபை ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது கருத்திலே ஒப்படைக்கின்றோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் இவ்வாண்டானவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமா இவங்க அனைவரையும் வாழ்த்துக்களை கூறி வரவிருக்கின்றேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ஒரு ஜெப குறிப்பு சொல்லியிருந்தேன். சகோதரர் ஒருத்தர் சென்னையில் விபத்தில் அடிபட்டு ரொம்ப முடியாமல் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன். அவர் நல்ல கடவுளுடைய கிருபையால் நல்ல விதமாக உடல்நலம் தேற்றி எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினார். ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் ரீசெண்டாக கொஞ்சம் நடந்தது, கடைசியாக நடந்த நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லை அவருக்கு. அவங்க வீட்டில் கூட்டு போய் அவர் அலுவலகத்தில் போய் காமிக்கும்போது அவருக்கு வேலை பார்த்த அலுவலகமும் ஞாபகம் இல்லை, அப்புறம் கூட இருக்கவும் ஞாபகம் இல்லை. ஆனால் பழைய ஆளுங்க, பழைய இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நிறைய பேசுகிறாரு. அவரே கால் பண்ணி பேசினார். பென்னி, நான் நல்லா இருக்கேன், பட் இன்னும் ஒரு 3 மாதம் என்னை ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வேலையெல்லாம் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் நேரில் போய் பார்த்ததுக்கும் அவர் ஃபோனில் பேசுறதுக்கும் நம்மளோட ஜெபம் கேட்கப்பட்டது. அவருக்காக ஜெபிச்ச ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப எப்படி அவர் எந்திரிப்பாருங்கிற மாதிரி யோசித்தோம். எல்லாமே மறந்து போச்சு. ஒரு பக்கம் கை காலெலாம் வரல, மூளை ஒரு பக்கம் தலை தான் அடிங்கன்னா ஒரு பக்கமே அவருக்கு வந்து செயல் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கண்ணு மட்டும் லைட்டாக கொஞ்சம் இப்போ பைபிள்லாம் படிக்கிறாராமா, படிக்கும் பொழுது கொஞ்சம் தடுமாறுறார். ஆனால் கடவுள் கிருபையில் ஒரு 99% ரெடி ஆகிட்டார். இன்னும் 3 மாதத்தில் ரெடி ஆகி அவரே கூப்பிட்டு எனக்கு அழைப்பு மூலமாக சொன்னார். ஜெபிச்ச ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் தியானிக்கிற பகுதியானது நம் மரணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும். ஒரு மனிதன், அதுவும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாமளாலும் சரி, உலக பிரகாரம் இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் பிறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு இறப்புங்கிறது ஒரு நாள் உண்டு. பிறந்த குழந்தையும் இறந்து போகுது, சிறு வயதிலேயே குழந்தைகள் இறந்து போகிறாங்க, ஏதோ ஒரு வியாதியிலையும் சரி, விபத்தில் சரி. திருமணம் ஆகாமல் கூட நிறைய பேர் இறந்து போகிறாங்க. திருமணமாகி கொஞ்ச நாளில் இறந்து போகிறாங்க. வயதாகி ஆரோக்கியமாகவும் இறந்து போகிறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு மனிதன் பிறந்துட்டானா அவனுக்கு இறப்பு நிச்சயம், அது எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில, அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி வாழ வேண்டும், நம்மளோட மரணம் எப்படி இருக்கணும், அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்திலேருந்து 2 ஒரு எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம். 2 மரணத்தை நம்ம எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம். அப்போது நம்ம இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லைங்களா, பிரசங்கி 7ஆம் அதிகாரம். திரும்பி ஒரு சவர வாசிங்க, 1-2. ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. போதுங்க. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. அப்போ ஜனன நாள் மரண நாள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, ஜனன நாள் என்பது நமது வாழ்க்கையின் வரக்கூடிய பிறந்த நாள், மரண நாள் என்பது நம்மளுடைய இறப்பு. அப்போ ஜனன நாள் மரண நாள் இதை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் உலகத்தில் இப்போ வாழக்கூடிய பிறந்த நாளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் மரண நாள் அன்னைக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனை ஜனநாள் பார்க்கணும், மரண நாள் நல்லது அப்படின்னு வசனம் சொல்லுது.
ஏன் அப்படி சொல்கிறாங்க? மரண நாள் எல்லாம் பிறந்தது தான் நம்ம கொண்டாடுறோம், யாரும் இறப்ப நம்ம கொண்டாடுறதில்ல. உலகப்பரமாக இருக்கவங்க இறந்த பிறகு அவங்க ஃபோட்டோ வச்சு வருஷம் வருஷம் கும்பிட்றாங்க, அது கொண்டாடுறாங்க, பண்ணுறாங்க. பட் நாம் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம அதை பண்ண மாட்டோம். ஆனால் ஏன் இதை வந்து ஒரு பிறந்தநாளை காட்டும் மறுநாள் வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க? ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடிய நம்ம சில உண்மைகளை சத்தியத்தின்படியான விஷயங்களை அறிந்து கொண்டு வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுவும் உலகத்தில் நம்பிக்கையோடு, உலகத்தின் நம்பிக்கைகளோடு, உலகத்தின் எண்ணங்களோடு சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி சோதனைகள் வரும்போது அதை எதிர்கொள்ள மேற்கொள்ள முடியாமல் போயிடுது. சத்தியத்தின்படி வாழ்கின்றவர்கள் சத்தியத்தின் உண்மையை, தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதான் நம்ம வாஸ்தவம். ஜனன நாள், மரண நாள். அதிலே 2வது வசனத்தை படிங்க. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷனின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பார். இந்த 2வது வசனத்தில் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு திரும்பி நம்ம பார்ப்போம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறது போய் அந்த வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு துக்க வீட்டுக்கு போகிறது நலம். ஏன்னா இதில் எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். ஒரு இறந்த வீட்டுக்கு போனோம்னா அங்கே எல்லா மனுஷரோட முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்க நாம தன் மனதிலே சிந்திப்பான். இது உயிரோடு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? அங்கே போய் நம்ம சிந்திக்கணும். உண்மையாக நாம் இது வந்து நம்ம மனதில் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு துக்க வீட்டில் போயிட்டு எல்லாத்தோட முடிவும் அங்கே காணப்படும். ஒரு மரணம் என்று வரும்போது என்ன அங்கே வெளிப்படும்? அங்கே எல்லா மனுஷர முடிவும் காணப்படும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு அவ்வப்போது உடல் பலவீனங்கள், உடல் ரீதியான மனப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சண்டை, சோதனைகள் எல்லாம் வரும். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் நமது வாழ்க்கையில் வந்தாலும் இதை நம்ம போராடி உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் விசுவாசித்து இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம, இந்த கஷ்டங்கள்லேருந்து, வியாதியிலிருந்து நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு நாள் நம்ம எல்லோரும் மரணம் என்று ஒன்று எல்லாத்துக்குமே நிகழும். அந்த மரணம் ஒரு நாள் யாராலும் அதை தள்ளி போட முடியாது. வாசிங்க பிரசங்கி, அதுலேயே 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கர் விடுவிக்கவும் மாட்டாது. ஆவியை விடாத இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்குமே நான் செத்து போக மாட்டேன் என்று சொல்ல முடியாது. யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. அதான் அந்த வசனம் சொல்லுது ஆரம்பத்தில். ஆவியை விடாத இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. நான் செத்தே போக மாட்டேன், நான் இறந்து போக மாட்டேன், நான் 100 வருஷம் வாழ்வேன், 500 வருஷம் வாழ்வேன், நான் இறந்தே போக மாட்டேன், எனக்கு இறப்பே கிடையாதுன்னு சொல்கிறவனுக்கு ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. அதிலே தொடர்ந்து மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒருவேளை குடும்ப பிரச்சனையில் சோர்ந்து போயிடுவோம், பேசாமல் இறந்துடலாமோ, இப்படி பிரச்சனை சுற்றி நடக்கும்போது நம்ம ஒருவேளை உடம்பு முடியாமல் போகும்போது இறந்துருவோமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாம் செத்து போயிடுவோம்னு யாரும் முடிவு பண்ண முடியாது. ஒன்று எப்படி முடிவு பண்ணலாம்? கொலை பண்ணலாம், இல்லை சூசைட் பண்ணலாம். இது 2 தான் வந்து மனிதனாக பண்ணிக்கிறது. அது தேவனோட பார்வையில் தவறு. அப்போ எனக்கு கஷ்டம், சோதனை, உபத்திரம் மேல் உபத்திரம் வருது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலை செய்யக்கூடிய இடத்துல சமாதானம் இல்லை, நான் எங்கே சென்றாலும் எனக்கு சமாதானம் இல்லை. அப்போ செத்து போகிறது தான் வழி, முடிவு என்று சொல்லி யாரும் செத்து போக முடியாது, இறந்து போக முடியாது. யார் தனது மரண நாளை நம் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ மரணம் என்பது நமது வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அது எந்த வித மாற்றமும் இல்லை. அது என்றைக்கு வரும் என்று நமக்கு தெரியாது.
நாளைக்கு வரலாம், இந்த வாரத்தில் வரலாம், அடுத்த மாதத்தில் வரலாம், அடுத்த வருடத்தில் வரலாம், இல்லை ஒரு 50 வருடத்தோட வரலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்விதான், கிறிஸ்துக்குள்ளே இருக்க நாம, தேவனை விசுவாசிக்கிற நாம, நமக்குள்ள கேட்டுக்கொள்வது இதுதான், என்னுடைய மரணம் நல்ல முடிவை ஏற்படுத்துகிறதா? நம்ம ஞானஸ்தானம் எடுத்துடுறோம், வார வாரம் சபைக்கு வரோம், நாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறோமா? நம்மளோட மரணத்தின் போது நாம் நல்ல முடிவில் தான் இறந்து போகிறோமா அப்படிங்கிறத கேட்டுக்கணும். அப்போ எல்லா மனுஷரும் அங்கே காணப்படும் என்று சொல்லும்போது உண்மையாகவே நம்முடைய மரணம் நல்ல முடிவை ஏற்படுத்துகிறதா? எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கென்று வாழ்ந்து மரித்து போகின்றவன், அப்புறம் தேவன் கொடுத்த பொறுப்பை வாழ்ந்து முடிக்கிறவன் என்ற என்ன சொல்றது, இந்த கேள்விகள்லாம் பதில் நாம் கண்டுபிடிக்கணும். நம்ம தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பு, நம்ம இந்த வசனம், இந்த புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி வாழ்ந்து முடிக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நமக்கு நம்ம நிதானித்து அறிய வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே ஒரு 2 மரணங்களை நாம் ஒப்பீடு செய்ய போகிறோம். அந்த மரணங்களின் முடிவு பார்த்தீங்கன்னா நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த 2 மரணத்திலிருந்து தான் நாம் கூட எப்படி இந்த 2 மரணத்தை ஒப்பிடும்போது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இந்த பாடம் ஒரு உதாரணமாக இருக்க போகுது. முதல் பாடம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். இது ஏற்கனவே இந்த பகுதி நிறைய தடவை நம்ம தியானிச்சிருப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5. அனனியா இந்த வார்த்தையை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 6ஆம் வசனம். வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். 7. ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். 10வது வசனம். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷனண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதலாக கிறிஸ்துவின் சபை எருசலேமிலே ஸ்தாபிக்கப்பட்டது. சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு பூமிக்குரிய வகையிலே மரணமடைந்த ஒரு கணவன் மனைவியை பற்றி தான் இப்போ சொல்லப்படுகிறது. இந்த கணவன் மனைவி அப்படி பூமிக்குரிய மரணத்தை அடைந்தார்கள். அது யாருன்னா அனனியா சபிரால் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒரு பூமிக்குரிய மரணத்தை அடைந்தார்கள். இதில் ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த மரணம் ஒரு துக்கமான மரணமாக இருந்தது. பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மரித்து போனார்னா நிச்சயம் நமக்கு ஒரு துக்கம் இருக்கும். கணவனை இறந்து போயிட்டாரே, சகோதரி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு துக்கம் இருக்கும். இந்த இடத்துல 2 பேருமே மரித்து போயிடுறாங்க. கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா அனனியா சபிரால் 2 பேருமே மரித்து போயிடுறாங்க. குறிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, இவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் என்று இந்த உதாரணம் நம்ம படித்தோம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். அடுத்து யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்னா அப்போஸ்தலர் 9:37 37வது வசனம். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். இங்க ஒரு சகோதரி, மூத்த சகோதரி பார்த்தீங்கன்னா கிரேக்க பாஷையில துர்கால் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய தபித்தால்னா அரபிக் மொழி, துர்கால்ங்கிறது கிரேக்க மொழி. இந்த மூத்த சகோதரி குறித்து தான் பார்க்குறோம். துர்கால் கிரேக்க மொழியில் துர்கால், அரபிக் மொழியில் தபித்தால். இந்த அம்மாவும் ஒரு கிறிஸ்தவர் தான். இவர் வியாதிப்பட்டு மரணமடைந்தார். துர்கால் வியாதிப்பட்டு மரணமடைஞ்சாங்க. இப்போ 2 மரணத்தையும் நம்ம ஒப்பிட போகிறோம். அனனியா சபிரா மரணத்தையும் தபித்தாளுடைய மரணத்தையும் என்ன வித்தியாசம், என்ன முடிவு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
நம்ம ஏற்கனவே இன்னைக்கு நம்ம பாடத்தில் படிக்கும்போது ஒரு மரணத்தின் முடிவு அங்கே காணப்படும்னா நம்முடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்போ முதல் பாடம் அனனியா சபிரால் எப்படி மரித்தார்கள், ஏன் மரித்தார்கள் என்பதுதான் முதல் பாடம். திரும்பி அப்போஸ்தலர் 5:1-11 வரைக்கும் வாசிங்க. திரும்பி அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்க முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவளுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்டு மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இந்த 1-11 வரை வாசி கேட்டீங்க. அப்போஸ்தலர் 5:1-11 வரை. இந்த பகுதி அநேக முறை அநேக தடவை நம்ம எடுத்துக்காட்டு படிச்சிருப்போம். இவங்க அனனியா சபிரால் தங்கள் காணியாட்சிகளை நிலத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. உண்மையாகவே இந்த கணவன் மனைவி ஒரு கிறிஸ்துவுக்குள்ள சபையாராய் வாழ்ந்தார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தவர்கள் இவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்தார்கள். அதுதான் 2வது விஷயம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் கொடுத்தாங்க. ஆனால் எப்படி கொடுத்தார்கள்னா, அந்த காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்து அந்த கிரயத்தை வஞ்சித்துனா என்னங்க, ஏமாட்டிட்டாங்க. ஒரு 10 லட்ச ரூபா ஒரு பொருளை விற்கிறேன், 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த விற்கிறேன், வீட்டை விற்கிறேன். நான் இங்கே சபையில் இந்தாங்க ஐயா 5 லட்ச ரூபா வச்சுங்க அப்படின்னு சொன்னேன்னா அது ஏமாற்றிருக்காரு. இந்த விற்றது காசு இதுதான், விற்ற காசே 5 லட்ச ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அது தவறு. 10 லட்ச ரூபா விற்றுட்டு இந்தாங்க 10 லட்ச ரூபா கொடுத்தா அது வேற. 10 லட்ச ரூபாய் விட்டுட்டு இந்தாங்க நான் 5 லட்ச ரூபாய்க்கு தான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தவறு. அதை தான் இவங்க பண்ணாங்க. அந்த நிலத்தை விற்று அதை அவங்க கொஞ்சம் கையில் காசை வச்சுக்கிட்டு அதை மறைத்து அப்போஸ்தலரிலே ஒப்படைச்சாங்க. சில நேரத்தில் சில பாவங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்வாங்க. எப்படின்னா, ஊழியம் செய்கிற மாதிரியும் இருக்கும், நற்கிரியை செய்கிற மாதிரியும் இருக்கும், அவளுக்கு நஷ்டம் வராமையும் இருக்கணும். ஒரு இடத்த 2 லட்சம், அதான் விற்கிறேன் சொன்னதான், 2 லட்ச ரூபாய் விற்கிறேன் அப்படின்னா அது 1 லட்ச ரூபா கொடுத்தா அது தவறு. இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் செய்த தப்பை இந்த காணிக்கை மூலியமா செலுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனா தேவன் இதனால என்ன பண்ணுவார்? தேவன் மன்னிச்சிருவாரா? நிச்சயம் மன்னிக்க மாட்டார். இது மாதிரி இருக்கிற வழியில காணிக்கை செலுத்தினா தேவன் மன்னிக்கவே மாட்டார். இது தப்பு. அந்த மாதிரி தான் இந்த நபர்கள் இவர்கள் இருந்தார்கள். உண்மையை சொல்லணும்னா இவங்க யாருடைய பணத்தையும் கொள்ளடிக்கல, திருடல, இன்னொருத்தர் நிலத்தை ஏமாத்தல. இவங்க நிலம், இவங்க பொருள் இவங்க விட்டுறாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பொய் சொல்லிட்டாங்க, வேற எதுவும் பண்ணல.
அடுத்தவங்க மீது பொறாமப்படல, அடுத்தவங்க நிலத்துல இவங்க அபகரிக்கல, அடுத்தவங்க நிலத்துல போய் வீடு கட்டல, அவங்க பொய் சொல்லிட்டாங்க. இது ஒரு விஷயம் தான் அவங்க பண்ண தவறு. இப்போ நம்ம திரும்பியும் பொய் சொன்னதுக்கு காரணத்தை நம்ம திரும்பி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படிலாம் அப்பவே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போஸ்தலர் 4 34 to 37 படிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது. 36 37 வரைக்கும் படிச்சு. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னவா என்னும் மறுபேர் பெற்றவனும் ஆகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். இங்க பர்னபா குறித்து சொல்றாங்க. இங்க யாருக்கு என்ன தேவையோ அப்படியே இங்க உதவி செய்யறாங்க. தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்தான். முதலாம் நூற்றாண்டு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீ இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லல. அதே மாதிரி நீ இவ்வளவு கொடுக்கணும்னு யாரும் வற்புறுத்தல, போதிக்கல. மன விருப்பத்தின்படி அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப நான் விற்ற இடம் 10 லட்சமோ 2 லட்சமோ, அது விற்றதை அப்படியே கொடுக்கணும். இல்ல நான் விற்றது 10 லட்சம், இந்தாங்க 5 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் விற்றதே பாதி விலைக்கு வித்துட்டு பாதியாம வித்துட்டு ஃபுல்லா வித்துட்டு பாதியை கொடுத்தேன்னா பொய் சொல்றேன்னு அர்த்தம். இப்படி கொடுத்தோம்னா கொடுத்துட்டு பெருமையும் வேணும், அதே நேரத்துல எனக்கு லாபமும் வேணும்னு சொல்லி பூமிக்கு சிந்தனைகளோடு கொடுத்தா இதுதான் முதல் விஷயம். இதுதான் அவங்க பண்ண தப்பு. அப்போ அப்போஸ்தலர் 5 நம்ம பார்த்தபடி எப்படி கொடுக்கும் முதலாம் நூற்றாண்டுல கொண்டு வரணும் என்ன சொல்றது, எப்படி கொடுக்கும்போது முதல்ல கொண்டு வரவர் பார்த்தீங்கன்னா கணவர் அனனியா கொண்டு வராரு. பேதுரு கேட்கிறாரு, இவ்வளவுக்கு தான் நீ விற்றியா? ஆமான்னு அனனியா சொல்ற. அப்படி அதுல 4வது வசனத்துல, அதை விற்கும் முன்னே அதன் உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னா என்றார். அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறாய் என்றார். அடுத்து 5வது வசனத்துல, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. உடனே செத்து போயிடுறான். இவர் வியாதி மறிக்கல, ஒருவேளை அவர் பயந்து செத்தும் போகல. இது பாத்தீங்கன்னா ஒரு வகையில இது தேவனுடைய தண்டனையாக்குரியதா இருக்கின்றது. அவர் பாவம் செய்ததால் மரித்து போனார். இன்று யாருக்கு இது போல இன்று நாம யாரும் இது போல மரிக்க முடியாது. ஒரு மரணம் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதுவும் மரித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மலாம் பொதுவாக அடக்கம் பண்ணுறது எப்போ அடக்கம் பண்ணுவோம்? இன்னைக்கு ஒருத்தர் காலையிலையோ மதியானமோ இறந்து போறாருன்னா அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணிக்கு எடுப்பாங்க, இல்லை அடுத்த நாள் 11 மணிக்கு எடுப்பாங்க, பார்த்துட்டு எடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் பார்ப்பாங்க. செத்து போகிறது என்பது ஒருவர் நேரம் காலம் பார்த்து இறந்து போறாரா இல்லை, ஆனால் அடக்கம் பண்ணுறதுக்கு நேரங்காலம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஒரு பிறப்பு இறப்பு நாம் நாள் குறிக்க முடியாது. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் பிறப்பை கூட நிறைய பேர் உலக பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, திட்டமிடுறாங்க. இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த நாள் அன்னைக்கு பிறந்துச்சுன்னா பையன் டாப்பில் வந்துடுவான், பொண்ணு டாப்பில் வந்துடும் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அது இயற்கைக்கு விரோதமானது. அதே போல் இறப்பும் அப்படிதான். நம்ம இன்னைக்கு இறந்து போயிடுவோம், இதனால் இறந்து போயிடுவோங்கிறது நம்ம திட்டமிட முடியாது. அதுக்குன்னு சொன்ன மாதிரி கொலை பண்ணலாம், இல்லை சூசைட் பண்ணிக்கலாம். இது இயற்கைக்கு விரோதமானது, கடவுளுக்கு விரோதமானது. அப்போது ஒரு ஒரு இறுதி சடங்கு நேரங்காலம் பண்ணக்கூடாது, நேரங்காலம் பார்க்கக்கூடாது. மனித பாரம்பரியத்தில் சில கிறிஸ்தவர்களுக்கு இது மாதிரி இருக்காங்க.
இது மாதிரி இப்போ கிறிஸ்தவக்குள்ள இருந்துக்கிட்டு மனித பாரம்பரியத்தில் இருந்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. இப்போ அனனியா செத்து போயிட்டாரு, அவர் மனைவி தேடிட்டு வராங்க. 6:7 வாலிபர் எழுந்து அவனை சேலை சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். என்னாச்சுங்க, அவன் இறந்து 3 மணி நேரத்தில் அடக்கமே பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அனனியா சபீரா மரணத்தை குறித்து நம்ம என்ன பேசியிருப்பாங்க சபையார்? 11வது வருஷத்தில் 11வது சபையார் எல்லோரும் இவளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ரொம்ப பயந்துட்டாங்க. துக்கம்லாம் படல. ஒருத்தர் இறந்து 3 மணி நேரத்தில் அடக்கம் பண்ணிடுறாங்க. அது தெரியாமல் மனைவியும் வராங்க, அவளும் போய் சொல்கிறா, அவங்களும் மறித்துடுறாங்க. இது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நடக்குது. ஒருத்தர் இறந்து அடுத்தடுத்து 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு மரணம் நடக்குது. இதை பார்த்தோன்னே அங்கே சபையார் எல்லாமே பயந்து போயிடுறாங்க. இவர்கள் இருவரும் மரணத்தின் முடிவு தவறான உதாரணமாக பார்த்தாங்க. அப்போ இந்த இவங்க மரணம் எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது? ஒரு தவறான உதாரணமாக மாறிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி செத்துட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து செத்துட்டாங்க. அப்போ அவர்களின் மரணம் மற்றவர்களுக்கு தவறான உதாரணமாக முடிவடைகிறது. இந்த கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிற நாம இது உண்மையாகவே சிந்திக்கணும். ஞானஸ்தானம் பெற்ற நாம நானும் கொடுக்கக்கூடியவன் தான், வைராக்கியம் உடையவன் தான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லக்கூடியவளாக இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி பொய் சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஏமாற்றக்கூடியவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இல்லாதவர்களுக்கு நாம் ஏதோ ஒரு நற்கிரியை செய்யணும். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மரித்து போனால் நம்முடைய மரணம் ஒரு மதிப்பில்லாமல் போய்விடும். நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து நாம் மரித்தோம்னா நம்மளோட மரணம் ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும், மதிப்பே இல்லாமல். மற்றவன் வேணால் நம்ம முகத்துக்கு முன்னாடி போய் சொல்லலாம். ஏன் சில பிரசங்கிகார், உலகப்பிரகார பிரசங்கிகார் சொல்லுவாங்க, அவர் சபைக்கே வந்திருக்க மாட்டார், ஆறுதலுக்கு என்ன சொல்லுவாங்க, இவர் இன்றைக்கு வலது பிரசத்தில் மோட்சத்தில் இருப்பாரும்பார். அப்படி பொய் சொல்லவே ஆறுதல் சொல்லப்படுத்த முடியாது. பரலோகத்தில் ஆபிரகாம் மடியிலே இன்று இருப்பார்னு சொல்லுவாங்க. பூமியில் எல்லா பாவம் செய்து கொண்டு இருப்பார்னா அப்போது மனுஷன் சும்மா பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொல்லி ஒரு தேற்றக்கூடாது ஒருத்தர் இறந்தவர் வீட்டில் போயிட்டு. உண்மையிலே யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரித்து போனவர் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தாரா அப்படி தான் பார்ப்பாங்க. அவர் ஒரு வேளை அனனியா சபீரா போல பொய் சொல்லி வாழ்ந்தாரா, ஏமாற்றி வாழ்ந்தாரா, வஞ்சித்து வாழ்ந்தாரா, தேவனை அசட்டை பண்ணி வாழ்ந்தாரா? கண்டிப்பாக இது போல கேள்விலாம் இருக்குது. இதே சூழ்நிலையில் தான் நம்ம அடுத்த எடுத்துக்காட்ட பார்க்க போகிறோம். தபித்தாளுடைய மரணத்தை குறித்து பார்க்க போகிறோம். தபித்தாளுக்கும் அனனியா சபீராவுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. 2 பேருமே கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தோர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். சிசி, ஒரு சிசின்னா என்னங்க? கர்த்தருக்குள் உள்ளவர்கள் என்று அர்த்தம். அனனியா சபீரா கூட என்ன சொல்றது, அவங்களும் கொடுத்தாங்க. அனனியா சபீராவும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, தவித்தாலும் கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. அனனியா சபீரா ஒரு சொத்தை விற்று அதை கொடுத்தார்கள். ஆனால் தபித்தால் கொடுத்த சொத்தை விற்று கொடுத்த மாதிரி தெரிவிக்கல. அந்த அம்மாவும் நற்கரியை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நாம் உதவி செய்யணும்னு பிரசங்கிக்கும் போது நற்கிரியை செய்யணும்னு நம்ம செய்யலான் இருப்போம். தான தர்மம் செய்யும் போது கர்த்தருக்குள் என்று கொடுங்கள் என்று பிரசங்கிக்கும் போது நிறைய பேருக்கு என்ன தோணுங்க, பிரதர் நான் எப்போ ஒரு பெரிய வீடு கட்டுறனோ, பெரிய வீடு கிடைத்தாலோ, ஒரு பெரிய அதிகாரத்திலேயோ வேலையிலையோ நான் அமர்ந்தாலோ, அரசாங்க வேலை கிடைத்தாலோ, கை நிறைய மாதம் பூரா 1 லட்ச ரூபா நான் சம்பாதித்த பிறகு நான் தான தர்மம் பண்ணலான் இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொன்னோம்னா
அது உண்மையாகவே சொல்லப்போனால் அப்படி தபித்தால் வந்து அந்த மாதிரி ஒரு வசதியான பெண்மணியே இல்லை. அந்த அம்மாவுடைய நற்கரையை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான சொத்து வைத்தோ அவங்க தான தர்மம் பண்ணலை. எப்படி தபித்தால் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் 39ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:39. பேதுரு இழந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் அவர்களுடைய கூட இருக்கையில் பேரிருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இங்கே பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிலுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது கொண்டிருந்தாங்க அவர் போய் பார்க்கும் பொழுது. இந்த வசனத்தின்படி விதவைகள் கூட்டம் அதிகமாக இருந்தபடினால ஒருவேளை அந்த தபித்தால் கணவனை இழந்த ஒரு பெண்மணியாக இருந்திருக்கலாம், ஒரு வயதான சூழ்நிலை. ஆனால் நேரடியாக இங்கே கூறப்படல, ஒரு திருமணமாகாத பெண்மணியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே குறிப்பாக சொல்லப்படல. ஆனால் அவங்க வந்து அவங்க இறப்பில் விதவைகள் பூரா சூழ்ந்து அழுது கொண்டு இருக்காங்க. இந்த அம்மா செய்த நற்கிரியைகள் தான தர்மம் ஒரு பெரிய வசதியான சூழ்நிலையில செய்தது போல இல்லாமல் அந்த அம்மா கிட்ட என்ன இருந்ததோ அதை வைத்து செய்தார்கள். அங்கி வஸ்திரங்கள் செய்திருந்த சூழ்நிலையில அவர்கள் நற்கிரியை செய்தார்கள். நம்ம ஏற்கனவே கூறினது போல நம்ம கையில மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாதான் நற்கிரை பண்ணணும்னு அவசியம், உதவி செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் டெய்லரா இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற துணியை வச்சு தைச்சு மற்றவங்களுக்கு தரலாம். இதே நான் வந்து ஒரு ஹோட்டல் அதிகாரியா இருக்கேன், ஹோட்டல் நடத்துறேன், முதலாளியா இருக்கேன்னா ஒரு 4 பேர்த்துக்கு முடியாதவங்க சாப்பாடு போடலாம். இதே நான் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கேன் அப்படின்னா இப்போ ஆட்டோ டிரைவர்லாம் பெரும்பாலும் பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது மாதிரி இதுவும் கூட நற்கிரியை தான். நம்ம நற்கிரியில் செய்யும் போது ஒரு பெரிய அளவு தான் பணம் வைத்து செய்யணுங்கிறது கொடுக்கணுங்கிறது இல்லை. அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை வைத்து நற்கிரியை செய்கிறதா நல்லது. ஏன் இப்படி சொல்கிறாங்க? நம்ம வாழ்வதற்கு தான் நம்ம வாழும்போது தான் அதை செய்ய முடியும். ஒரு மனுஷனுடைய மரணத்தின் முடிவில் அந்த நற்கிரியை தான் பேசும். இதுதான் உண்மை. அப்போ நம்ம எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மரணத்தில் போய் இவர் எப்படி வரப்பெல்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டு வந்தார், இவங்க எப்படி மேக்கப் போட்டு வந்தாங்க, வரும்போதெல்லாம் எப்படிலாம் நகையை போட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம மரணத்தில் பார்த்தா பேச போகிறாங்க? தவறுதலாக வேணால் பேசுவாங்க. இவ்வளோ சொத்து சேர்த்து இவ்வளோ நகையை வச்சு என்னத்தை கொண்டு போனார், குழியில் போடும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போட்டாங்க அப்படின்னு தவறுதலாக தான் பேசுவாங்க. தவிர நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்ம என்ன உடை, என்ன மேக்கப் போட்டிருந்தோம், என்ன நம்ம சொத்து சேர்த்தோம் அப்படிங்கிறது வந்து மரண நாளில் பேச மாட்டாங்க. அப்போது இப்படி பேசுகிறத தான் இருப்பாங்க நெகட்டிவாக. என்னத்தை கொண்டு போனார். அப்போ மற்றவர்கள் நற்கிரியை செய்யும்போது புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி விசுவாசம் உள்ளவர்களாய் வாழும்போது, உண்மை கிறிஸ்தவர்களாக வாழும்போது அதுதான் நல்ல முடிவாக இருக்கும் நமது மரணத்துக்கு. இப்போ நாம பார்க்குறோம், அனனியா இறந்து 3 மணி நேரத்தில் அடக்கம் பண்ணிட்டாங்க. சபிராலும் இறந்த பிறகு என்ன சொல்றது, பயந்து இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனனியா இறந்து 3 மணி நேரத்தில் அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் சபிராலும் இறந்துடுறாங்க. அப்போது அங்கே என்னன்னா மக்கள் வந்து பயந்துடுறாங்க. ஆனால் தபித்தால் மரிக்கும்போது உடனே அடக்கம் பண்ணல. அனனியாவும் சபிராலும் மரித்து 3 மணி நேரத்தில் அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் தபித்தால் இறந்து உடனே அடக்கம் பண்ணல. அப்போஸ்தலர் 9:37 வசனத்தில், அந்த நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். அப்போ உடனே அடக்கம் பண்ணல தபித்தால. அந்த அம்மாவின் நற்கிரியை, அந்த அம்மாவின் விசுவாச வாழ்க்கை
மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். அப்போ நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், அப்போ லேட்டாக அடக்கம் பண்ணால் நீதிமான பிரதர் அப்படின்னு கேட்கலாம். அப்படி அர்த்தம் இல்லை. அவங்கள குறித்து அவங்க மரணத்தை பிறகு அவங்க செய்த நற்கிரிகளை குறித்து பேசுவதற்கு அப்போ டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த அம்மாவை குறித்து பேசக்கூடிய நிறைய இருந்தது. அந்த அம்மாவை நற்கிரியை பற்றி யோசிக்க வேண்டியது நிறைய இருந்தது. இன்னும் பாடம் பார்த்தீங்கன்னா, தபித்தாள் ஒரு நல்ல மனுஷி. தான் தர்மங்களை செய்தாங்க, நற்கிரிகளை செய்தாங்க அந்த சகோதரி. பெரும்பாலும் கிறிஸ்துவுக்குள்ள சபையில் இருக்கிற சகோதரிகள் யோசிக்கலாம், எங்களுக்கு ஒரு ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு சபையில் ஒரு வாய்ப்பு இல்லை, இது மாதிரிலாம் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, தபித்தாலும் யாருக்கும் அவங்களுக்கு ஆர்டர் போடல, நீ இதை பண்ணி இதை செய்ய அப்படின்ட்டு, நீ ஊழியம் பண்ணு. ஒரு கணவனே, அவங்க கணவனும் என்ன சொல்றது, கணவன் இல்லாமல் அவங்க பாட்டுக்கும் தனியாக தான் ஊழியம் பண்ணாங்க. அப்போ சகோதரிகள் தங்கள் முடிந்த உதவியை இப்படியும் ஊழியம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யலாம். நற்கிரிகளின் மூலியமாக, மற்றவர்கள் உதவி செய்யும் மூலியமாக சகோதரிகள் ஊழியம் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா விசுவாசம் உடையவர்களாய் தங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம். எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் ஒரு குலசாலியான ஸ்திரியை குறித்து சொல்றாங்க. நீதிமொழிகள் 31:20. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஒரு குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்றாருங்க. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகின்றாள். அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீனா யாருங்க? ஏழைகளுக்கு உதவுறது, தன் கரங்களை நீட்டுகின்றாள். ஒருவேளை தபித்தாலும் தனக்கு தேவையான என்ன சொல்றது, தேவையானது அதிகமாக இருந்தாலும் தேவையானது இல்லை அவங்கள்ட்ட, ஆனால் இருந்தாலும் அவர்கள் முடிந்தவரை உதவி செய்தாங்க. இன்னொரு பாடம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் நற்கிரை பண்ண என்ன சொல்ற தபித்தால் இப்படி மரித்தார்கள், வியாதிப்பட்டு மரித்தார்கள். நமது வாழ்க்கையின் முடிவு இப்படி இருக்க வேண்டும் என்றால், வாழும்போது எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான். மரிக்கும்போது எப்படி மரிச்சோங்கிறது கவலை இல்லை. நீங்கள் வாழும்போது, கிறிஸ்துவுக்குள்ள வாழும்போது என்ன பண்ணீங்க அதுதான் இறக்கும்போது வியாதியில் இறந்தது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது இயற்கை. ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நாம் பண்ணுற வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கிறிஸ்துவுக்குள்ள நற்கிரிகளாக இருக்க வேண்டும். ஒருவர் பார்த்தீங்கன்னா விபத்தில் இறந்துடுறாரு. ஒரு 10 பேர் என்ன சொல்லுவாங்க, இவர் செய்த பாவம் என்ன ஆச்சோ, இவர் இப்படி இறந்துட்டாரேன்ட்டு. இது உலகப்படாமல் நடக்கிறது. ஆனால் உண்மையிலே அது அப்படி கிடையாது. இவர் வியாதிப்பட்டு தான் இறந்தார். உடனே இவர் வியாதியில் இறந்தார்னா, ஐயோ அவர் என்ன பாவம் பண்ணாரோ, அக்கிரமம் பண்ணாரோ அப்படி முத்திரை குத்தக்கூடாது. அவர் செய்த நற்கிரிகள், தர்மங்களை என்ன சொல்றது, தபித்தால் வியாதிப்பட்டு இறந்தது, இவங்க பாவி கிடையாது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உடம்பு இது மண்ணால் ஆனது. தேவன் எலும்புகள், நரம்புகள், செல்லுகள் இன்னும் பல காரியங்களை குறித்து உருவாக்கின்றார். இந்த உடல் பூமியை சார்ந்து வாழ்கிறது. அதனால அது நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். கொரோனா வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே இந்த கொரோனாலேருந்து முடங்கி இருந்தோம். அந்த கொரோனா வந்த நேரத்தில் நம்ம காதுபட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், இறந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் செய்தியில் என்னமோ தங்க விலை டெய்லியும் இந்த வானிலை இருக்க மாதிரி தங்க விலை மாதிரி கொரோனாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வரும். இன்றைக்கி இந்த மாவட்டத்தில் இத்தனை பேர் இருந்தாங்க, இந்த நாட்டில் இத்தனை பேர் இறந்தாங்கன்னு. அப்போது ரொம்ப அச்சுறுத்தல் இருந்தோம் நம்மளாம். அப்போ அவங்களாம் நான் பாவம் பண்ணவங்களா? அது ஒரு இயற்கை பேர், அது ஒரு இயற்கை சீற்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரு அலை மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிடுச்சு. ஆனால் தேவனுடைய கிருபையில் நம்ம சபையில் யாருக்கும் பெருசாக பாதிப்பு இல்லை. அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும். அப்போது இறந்தவங்களாம் பாவம் பண்ணவங்களா? அப்படி கிடையாது, அது இயற்கை. அப்போது
விசுவாசம் என்பது பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்பது உள்ளான மனுஷனுக்குரியது. சரீரம் என்ன பலவீனம் வந்தாலும் விசுவாசத்தின் மூலமாக அதை மேற்கொண்டு வரணும். டாக்டர் சொல்லுவார்ல, கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படி ஒரு ஹோப் தருவார். அந்த தைரியம் எதுனா நம்ம விசுவாசம். அவர் உலகப்பரமாக சொல்லுவார், நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றேன், எதாக இருந்தாலும் மேலே இருக்க பார்த்துக்குவோம் அப்படின்பார். இயற்கையாக அது சத்தியத்தின்படி பார்த்தோம்னா, நம்ம என்னதான் உடல் பலவீனம் இருந்தாலும் விசுவாசத்தை விட்டு நம்ம வெளிவிலகாமல் தைரியமாக இருக்க வேண்டும். அப்போது விசுவாசம் உடலாக இருக்க வேண்டும், பயப்படக்கூடாது. சரீரத்துக்கு வியாதி வந்தாலும் அது புரிந்து கொண்டு, அதுபோல் பார்த்தீங்கன்னா தபித்தால், அதே போல் தபித்தாலும் என்ன சொல்கிறது, எப்படி அவங்கள வழி நடத்துகிறாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 9:38, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவரிடத்தில் இருக்கிறார் என்று சீடர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷனை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். இப்போ பேதுரு அழைச்சிட்டு வராங்க. பேதுரு எங்கேருந்து வர்றாரு? லித்தா பட்டணத்துலேருந்து யோப்பா பட்டணத்துக்கு வராரு. இந்த பெண்மணியை மரணத்தை குறித்து சொல்லி கூட்டு வராங்க. 39ஆம் வசனத்தில், பேதுரு எழுந்து அவருடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவில் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். இப்போ மரணத்தின் நிமித்தம் என்ன சொல்றது, இந்த மரணத்தின் நிமித்தம் என்ன பண்றாங்க? அழுகுறாங்க. எல்லாம் கிறிஸ்துவுக்கு நாம அழலாமா? வேதம் சொல்லுகிற அழுவர்கள் உடனே அழுங்கள், ஆனால் நம்பிக்கையற்றவர் போல நாம் அழக்கூடாது. துக்கத்தில் நம்ம பங்கெல்லாம் அழுகலாம், ஆனால் நம்பிக்கை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கண்ணீர் வரும். ஒரு கணவன் இறந்தாலோ போனாலோ, ஒரு மனைவி இறந்து போனாலோ கண்டிப்பாக கண்ணீர் வரும், துக்கம் வரும், துன்பம் வரும். ஆனால் எப்படி வரக்கூடாதுங்க? நமது வாழ்க்கையில் முடிந்து போயிடுச்சு, நமது அப்பா இறந்துட்டாங்க, நம்ம உறவினர் இறந்துட்டாங்க, நம்பிக்கை அற்றவர் போல இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்னா, இவர் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாலே இவர் பரதேசத்தில் இருப்பார், நான் உண்மையாக வாழ்ந்து பரதேசத்தில் போவேன், கிறிஸ்துவின் வருகையில் நாம் பரலோகத்தில் இருப்போம் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவராகவே வாழ்ந்து நம்ம வாழ்ந்து காட்டணும். இங்கே அழுதார்கள் துக்கத்தோடு மட்டும் இல்லை, துக்கத்தில் தான் அழுகுறாங்க. இவங்க பயத்தில் அழுவலை. இப்போ பேதுரு 40ஆம் வசனத்தில், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து உலகார் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி வேதத்தின் புறமாய் திரும்பி நபித்தாளை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். பேதுரு 40ஆம் வசனத்துல பேதுரு முதல் முறையா ஒரு எழுப்புதல் விஷயத்தை பண்றாருங்க. தபித்தால உயிரோட எழுப்புறாரு. அப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 2 எடுத்துக்காட்டு பார்த்தோம். அனனியா சபீராரு அவங்க உயிரோட வரல, ஆனால் தபித்தால் உயிரோட எழுப்பப்பட்டாள். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இறந்தது தான், இது மாதிரி அற்புதம்லாம் நடக்காது. ஆனால் அனனியா சபீரால் உயிரோட வரல, தபித்தால் உயிரோட வந்தாங்க. அனனியா சபீரால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவங்களும் என்ன சொல்றது மரித்தார்கள். கிறிஸ்துவுக்கு வருகிற போது நியாயத்தின் போது பரலோகம் போக முடியாது. அவங்க மரித்தாங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாங்க. நியாயம் தீர்ப்பு நாளில் அவங்க பரலோகம் போக முடியாது. ஆனால் தபித்தால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில உண்மையாக என்ன சொல்றது, தபித்தாளோட எடுத்துக்காட்டுப்படி பார்த்தா நம்ம கிறிஸ்துவின் வாழ்க்கையில உண்மையாக புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி வாழ்ந்திருக்கணும். அப்பதான் நம்ம நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு பரலோகம் உண்டு. ஒரு மனுஷனுடைய முடிவு பூமியின் முடிவை விட நியாயத்தீர்ப்பு நாள் என்று தான் தெரியும். நீங்க உலக பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம ஒரு மனுஷனோட முடிவு என்ன, ஒன்று இயற்கையா
ஏதோ ஒரு உடல் பிரச்சனையில் இறந்துருக்கலாம், ஏதோ ஒரு விபத்தில் இறந்துருக்கலாம், இது மாதிரி இறக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள அவர் முடிவு எப்படி இருக்குது அவர் இறந்து போகும்போது. அப்போது அவர் இறந்த பிறகு நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு தான் அதன் முடிவு தெரியும். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறோம்னா எப்படி வாழணும்? மற்றவருக்கு புரோஜனமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு சபையாருக்கு புரோஜனமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம புரோஜனமான வாழ்க்கையை வாழ வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரம். ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். 2 படிச்சிருங்க. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நாம் வாழ்கிற வரைக்கும் பிறருக்கு பக்தி விருத்திக்கு ஏதான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் பிறருக்காக. அதே போல நம்மில் ஒருவரும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். சில பேர் பூமியில் இருக்கும்போது அந்த நன்மையை எதிர்பாராம அது முக்கியம் இல்லை, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும், நம்ம அவங்க மற்றவங்களை எதிர்பார்க்காம உதவி செய்யணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆண்டவர் இயேசு சொல்றார் மத்தேயு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரை. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களில் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இதுல நம்ம இந்த 4 வருஷத்துல ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது தாரத்தப்பட்டை ஊதி விடாதேங்கிறாரு. நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் முன்பாக வெளிப்படுத்த வேணாங்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, உதவி பண்ணுறது இல்லாமல் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்போது அதுவே கடைசியில் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீங்கள் உதவி செய்கிறது தெரியாதுன்னு நினச்சாலும் நியாய தீர்ப்பு நாளில் அதை வெளிப்படுத்துவார். அடுத்த எடுத்துக்காட்டு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 24. இவருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு உந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய் இருக்கும். அப்படி இல்லாதவைகளும் மறந்திருக்க மாட்டாது. 24வது வருஷத்துல சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும். ஒன்று பாவம் அல்லது நீதி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே தொடர்ந்து வாசித்தோம்னா நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். என்ன சொல்ல வராங்கன்னா, சிலரோட பாவம் வெளிப்படையாக இருக்கும். நம்ம சபையாராக தான் இருப்பார், நம்ம சபையில் தான் வருவாங்க. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படையாக அவர் செய்கிற தவறு நம்ம ஓப்பனாகவே பார்ப்போம். எங்கேயாவது நம்ம தண்ணடிக்கலாம், இந்த புகைப்பழக்கம் இருக்கலாம்,
விபச்சாரத்தில் ஈடுபடலாம், கொலை பண்ணலாம், திருடலாம், எல்லாம் நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியும். அப்போ இவர் எப்படி ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ரட்சிப்பார் நம்மளது வெளிப்படையாக தெரியும். இதுதான் அந்த வசனம் சொல்லுது. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது, நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்குள்ளார். நியாயத்தீர்ப்பு முந்திக்குள்ளார் முன்னாடியே தெரிஞ்சு போயிடுது. அவங்களாம் எங்கே வந்து நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தபடியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கும் போது சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஏன் பின்தொடருது? ரகசியமாக பாவம் பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாமல். வெளியே வந்து கிறிஸ்தவுக்குள்ளே நம்ம ஐக்கியமாக மாதிரி காமிப்பாங்க, ஆனால் அவங்களோட பாவம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது, வீட்லேயும் தெரியாது, சபையாருக்கும் தெரியாது, அக்கம் பக்கம் தெரியாது. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அந்த பாவம் பின்தொடரும். என்றைக்கு தான் ஒன்று மாட்டுவார், இல்லை நியாயத்தீர்ப்பு நாளில் அவர் கட்டாயம் மாட்டிக்குவார். அப்படி சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாக இருக்கும். அப்படி இராதவர்களுக்கு மறைந்திருக்க மாட்டாது. அப்போ ஒரு சில பேர் வெளிப்படையாக தவறு செய்கிறாங்கன்னு பார்த்தோம். அவங்க நற்கிரையும் ரகசியமாக செய்தாலும் அது வந்து ஒரு நாளைக்கு அது கிறிஸ்துவ வருகையிலே அது வெளிப்படை வருகையின் போது தெரியும். கடைசியாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, சரீரத்தில்னா நமது உயிர் உள்ள வரை, நன்மைக்காவது தீமைக்காவது தீமைக்கு தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதுக்கான தக்க பலன் உண்டு. தவறு பண்ணுறியா, அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில தவறு பண்ணுறியா, அதுக்கு நீ வந்து அந்த தவறுக்கு ஏற்ற பலன் அடைவ. நன்மை பண்ணுறியா, நற்கரை பண்ணுறியா, குணசாலியான ஸ்திரியா இருக்கீங்களா, சபையில் முன்மாதிரியான சகோதரராக இருக்கீங்களா, சகோதரியர்களாக இருக்கிறீங்களா, அதுக்கான நன்மையை அடைவீங்க. அப்போது இன்றைய நம்ம கற்றுக்கொண்ட 2 பாடம் பார்த்தீங்கன்னா, அனனியா சபீரால் வந்து அவங்களும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் செய்த தவறு, அவர்கள் மரித்து தேவன் அவளை வந்து உடனே அவங்க உயிரை எடுத்துட்டார். ஆனால் ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்த அந்த அம்மா விதவைகளுக்கு உதவி பண்ணுறாங்க, இருக்கிறத வச்சு உதவி பண்ணுறாங்க, அவர்கள் வந்து திரும்பியும் உயிர்ப்பிக்கிறாங்க. அப்போ இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே மரணமோட முடிவு எப்படி இருக்கணும்? இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே நம்ம நற்கிரிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி வாழ்கிறோம், கிறிஸ்துவின் சட்டத்தை அப்படியே நம்ம கடைப்பிடிக்கிறோமா, நம்ம நன்மையான காரியங்களை செய்கிறோமா, ஒரு வீட்டிலேருந்து வெளி உலகத்துக்கு போகிறதும் சரி, வீட்டிலே குடும்பத்தில் சமாதானமாக வாழ்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறோமா, என்ன சண்டையாக இருந்தாலும் ஒற்றுமையாக உடனே பேசி தீர்த்துக்கிறோமா, பிள்ளைகளை தண்டித்து வளர்க்குறோமா. அதே போல் வெளி உலகத்துக்கு போகும்போது அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டுக்காரனை பாய்ச்சிக்காம, வேலைக்கு போகிற இடத்துலையும் யாரையும் சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை எடுத்துக்காட்டாய் வாழ்கிறோமா, அப்படி நம்மை நாமே சோதித்து நிராய்த்து அறிய வேண்டும். இந்த வசனத்தின்படி நாம் நடக்க பிரயாசப்படுவோம். இவெல்லாரும் அமைதியாக கேட்டவங்க யாருக்கும், சபையார் யாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.